ஒரு அரசவைக்கு வர வைத்துனா தலையாய் சாமி கண்ணை குத்தி போடும். உன் தலையில கை வச்சா சாமி என் கண்ணை குத்துமா? ஆமா. எந்த சாமி என் கண்ணை குத்துமா? விநாயகர் பண்ணி குடுக்குறாங்க. என்ன யார உன்ன? ஆமா ஆமா. என்னைக்கு வெட்ட போறாங்க? என்ன மயிர் குத்தி காது வாங்க. மயிர் குத்தி காது. சுடனிச்சு காதினோட செய்வல. மொத போயிலே. வாங்க. என்ன ஷேர்? ஷேரா. ஷேர் ஓட்னதா? ஷேர் என்ன? அவைக்கு வருவதற்கு என்ன காத்தாங்க? இது வர. ஓகே. யாரை கேக்குற? உன்னதான். என்ன கேட்டியா? வருவதற்கு என்ன காத்தாங்க? நான் பாகலன்னா ஓடி வந்தேன். சரி. பிரச்சனை மேல பிரச்சனை. என்ன பிரச்சனை? வேதனை மேல வேதனை. என்ன வேதனை? சோதனை மேல சோதனை. டேய், எல்லாம் ஒண்ணுதான். என்ன சோதனை? எல்லாம் ஒண்ணுதானே. ஒண்ணுக்கு இல்ல ரெண்டுக்கு. சொல்லு. ஓ, சோதனை மேல சோதனை ஆயிடுச்சு. எனக்கு கல்யாணம் நடந்து 7 வருஷம் 11 நாள் ஆச்சு. 7 வருஷம் 11 நாட்கள். எனக்கு குழந்தை இல்ல, குட்டி இல்ல, எதுவுமே இல்ல. குழந்தை குட்டி எல்லாம் ஒண்ணுதான் சொல்றேன். அதான் குழந்தை குட்டி எதுவுமே இல்ல. நான் போவாத கொலை இல்ல, நான் போவாத குட்டி குட்டி எதுக்கு போறேன்? கோயில் இல்ல, போவாத கோவில் இல்ல, வணங்காத சாமி இல்ல சொல்லு. போடகாசி யார் போடகாசி? வணங்க அப்புறம் என்னாச்சு? எங்க போனாலும் வேலைக்கு ஆகல. எனக்கு ஒரு யோசனை வந்து. என்ன யோசனை? எதிர விட்டு எலமாகிட்டே போனேன். எதிர விட்டு எலமா தப்பா நினைச்சுக்காத. ஒரு யோசனைக்காக போறேன். ஓஹோ, மாடு பழத்தை ஈத்து போது ஐயா ஈத்து பிடிக்கிறாரு. மாட்டு கவுண்டை ஈத்து பிடிக்கிறான். ஒரு ஆச்சரியமா சொன்ன சொல்லி அப்புறம் எதிர்கிட்ட எல்லம்மா கிட்டே போனா எல்லம்மா எல்லம்மா எனக்கு கல்யாணம் நடந்து 7 வருஷம் 11 நாள் ஆச்சு. இதே குழந்தை எல்லாருக்கும் எதுவுமே இல்லை. என்ன வந்தது எல்லம்மா கோவம். அட திருடனுக்கு போந்த பையா, அட நாகாருக்கு போந்த பையா, அட கண்டாடிக்கு போந்த பையா, அட பொறம்பாவுக்கு பையா, அட மாகாமத்துல போயிட்டு பையா, அட கொல்லுமாட்டில் கண்ட பையா. யாரு கேக்குறா? நான் உனக்கு கேக்குறேன். நீங்க கை வாட்டலீங்களா? கை வாட்ட வரேன். அப்புறம் என்னாச்சு? எல்லம்மா கேக்குறாங்க. யாரு எல்லம்மா உனக்கு கேக்குறா? அட திருடனுக்கு போந்த பையா. திருடனுக்கு போந்த அப்புறம் என்னாச்சு? என்ன கேக்குறாங்க. ஏமா அப்படி கேக்குறேன்னு கேட்டேன். அடா பாவி, உனக்கு கல்யாணம் நடந்து 7 வருஷம் 11 நாள் ஆச்சு சொல்றிய. உனக்கு குழந்தைய பிறகுல சொல்றிய. நீ பாயம் மெர்ச்சியா இல்லையா? பாயம் மெருகிட்டா? அது எப்படி பாயம் மெருகிச்சா? என்னமான்னு கேட்டேன். நீ முன்னாடி போய் பாய் மெருடா. யார் எல்லமா சொன்னாங்க? நான் அப்பட கிடுகிடுன்னு வந்தாசி போய் 2 கட்டு பாய் வாங்கி 1.5 கட்டு பாயை கீழே போட்டு நாளைக்கு கொண்டாடி ஏறி ஏரியா மெருகிறேன். குட்ட குட்டியா மெருகிறியா? ராத்திரி பிள்ளை ஏறி மெருகிறோம். பாய மெருகிறீங்க. பத்தா பொழுது வெடிச்சு போச்சு. பத்தா பாய தூக்கிட்டு பத்தா குழந்தை பிறக்கல, ஒண்ணும் பிறக்கல. பாய வச்சு எங்கடா குழந்தை பிறப்பான்? இன்னும் மிஞ்சி போய் கிடக்குது. கோர மஞ்சி நூலு தான் மிஞ்சி போய் கிடக்குது. அந்த பாய். ஆமா ஆமா. உன்னை இருகத்து அரைக்கட்டு பாய். அந்த அரைக்கட்டு பாயை கீழே போட்டு மெரிக்கலான்னு நானே முன்னாடி காலை தூக்கிட்டு போனோம். பார்த்தா மெட்ராஸ்ல இருந்து போன் வருது. மெட்ராஸ்ல இருந்து என்ன போனே? எப்படி வருது? மெட்ராஸ்ல என் மச்சான் தேள் கொட்டி செத்துட்டான். ஏண்டா தேள் கொட்டானா ஒரு மண்டை செத்துட்டான்? ஏண்டா எத்தனை நாட்டு வைத்தியம் இருக்குது, ஹாஸ்பிடல் டாக்டர் இருக்காங்க. தேள் கொட்டி தப்பா நினைச்சுக்காத. என் மச்சான் பேரு தேள் கொட்டி. தேள் கொட்டி செத்துட்டான்னு போன் வந்துடுச்சு. சரி, என்னடா இது? நம்ம மச்சான் சாவுக்கும் போய் ஆகணும், நம்ம பொண்டாட்டா கூட ராத்திரிக்கு பாயம் வச்சு ஆகணும். எனக்கு ஒண்ணுமே புரியல. பார்த்தா எனக்கு ஒரு யோசனை வந்து. யோசனை? எதிர் விட்டு எல்லப்பங்கிட்ட போனேன். எதிர் விட்டு எல்லப்பங்கிட்ட எதுக்கு போனேன்? எல்லப்பா இன்று இரவு மட்டும் என் முன்னாடியோட பாய் மெரி
ராத்திரிக்கு என் முட்டாட்டியா கூட பாய மாரி நீ எல்லப்ப கிட்ட போய் சொல்றேன். அவனா சொல்றான், நீ போன நான் பாத்துக்கிறேன். அவன் சவுண்ட் நான் என்ன பண்ணேன், இங்க இருந்து பஸ் ஏறி மெட்ராஸ் போயிட்டேன். மெட்ராஸ் போய் பார்த்தா என் மச்சான் உட்காந்துக்கிறான். பேர் குடி சாவல சார்மா சார் போட்டு கால் உட்காந்து வந்து எனக்கு கோவம். டேய் வாத்தா நீ செத்துட்டு சொல்லிட்டு, அட உங்க அம்மா நீ செத்துட்டு சொல்லிட்டு, அட உங்க வாத்தா நீ செத்துட்டு சொல்லிட்டு, அட உங்க அக்காவை நீ செத்துட்டு சொல்லிட்டு, நான் செத்துட்டேன். நான் கை வாட்டி நிக்கிறேன். வாங்க பாக்கட்டு கை வாசம் வேற. என் மச்சான கேக்குறேன், நீ செத்துட்டு சொல்லிட்டு உங்க அக்காவை எதிர் விட்டு எழுப்பின பாய் மாரி கூப்பிட்டு வந்தேன். அதுக்கு அவன் நான் சொல்றான், என் அக்காவை எவனா மெஸ் வந்தான்னு நான் வந்து எனக்கு குடிக்க காசு கொடுத்துட்டு போறான். குடிக்கிறதுக்கு காசு கேக்குறான். நான் என்ன பண்ண எத்த 500 ரூபாய் காலையில மச்சான் கையில கொடுத்துட்டு பஸ் ஏறி வீட்டுக்கு வந்து எப்பயுமே என் வீட்டுல கருவாடு நாட்டு கருவாடு வியாபாரம் பண்றியா? ஒரு வியாபாரம் கிடையாது. கருவாடு பூவு மாங்காய் தேங்காய் கீரை ஒரு வியாபாரம் பாய் கிடையாது. வந்தாச்சு பச்சார்ல என்ன பண்றது? கருவாடு ஆமா ஆமா நான் தான் கோயில வித்து நடக்கிறேன். என்ன பண்றது? உடனே என்ன ஆயி போச்சு, எங்க அக்கா எவன் சரி வந்தது எனக்கு குடிக்க காசு கொடுத்து போறாங்க. நான் எடுத்து 500 ரூபாய் தாளை கொடுத்துட்டு பஸ் ஏறி வீட்டுக்கு வந்து சரி எப்பயுமே எங்க வீட்டுல கருவாடு நாட்டினா அடிக்கும். அன்னைக்கு பச்சல பத்த எங்க வீட்டுல மல்லிப்பூ வாசனை கம்ம என்ன மால் கேட்டேன். ஏண்டி எல்லப்பா வந்தாரு பாய் மெச்சரா இல்லைன்னு கேட்டேன். அது என் முன்னாடி சொல்றான், நீ என்ன பாய் மெர்ச்சி எல்லப்பா வந்தாரு ஒரு பாய போட்டாரு. பாய் மேல ஒரு தலைக்காணி போட்டாரு. எனக்கு கீழே தள்ளினாரு. ஏறி ஒரு மேரி மெர்ச்சிட்டாரு. அப்புறம் என்னாச்சு? நீ எப்ப இருக்கிறன்னு கேட்டேன். இப்பதான் நான் கருவேறி போய் மாசமா இருக்கிறேன். சரி 3 மாசம் ஆச்சு, 5 மாசம் ஆச்சு, 7 மாசம் ஆச்சு, 9 மாசம் ஆச்சு, 10 மாசம் அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தவன் ஆண் குழந்தை. எனக்கு மனசு சந்தோஷமா போச்சு. என்னடா இது எப்பயும் குழந்தை பிறந்தவன் சொல்லிட்டு பக்கத்துல ஜோசியரான போய் ஜோசியர்கிட்ட ஜோசியரான போய் ஜோசியரே எப்பயும் குழந்தை பிறந்துக்கிறான், நல்லா ஜாதகத்தை கழித்து சொல்லியானு அப்படின்னு ஜாதகத்தை கணித்து சொல்லியா நம்புறேன். அந்த பைய பஞ்சாங்கத்தை பிரிச்சு பார்த்துட்டு அட பாவி இந்த குழந்தை பிறந்து வளர்ந்து 5 வயசு ஆவன உடனே யார் பெருட்டோ வாயாரம் கும்பறானோ அவன் பாட்டுன்னு செத்துருவான். நாடா இது எப்பயும் திருடனு வந்து இப்பதான் பொந்தது. திடீர்னு 10 இது மாதிரி சொல்றாரு ஐயரு சொல்லிட்டு எனக்கு மன வேதனையா போச்சு. எங்க ஊர்ல மழை பெஞ்சிச்சு. என் புள்ளையும் வளர்ந்துட்டான். எங்க அப்பா என்ன பண்ணாரு, மாட்டை தூக்கி தோல் மேல போட்டு கலப்பி கையில புடிச்சுக்கணும். ராஜா மாட்டை தூக்கி தோல் மேல போட்டு கலப்பி மாடு கலப்பலாம். அப்ப ஏதுராயிப்பா அதெல்லாம் எந்த காலமாச்சு? மாடு கலப்பலாம் வண்டி ஆச்சு. ஓட்டு என்னது நான் தான் வண்டி எடுத்து வச்சேன். சொல்லிட்டு எங்க அப்பா அப்ப நாத்து நாள் தெளி வச்சுட்டு அது மாடு ரோட்டையே வராரு. என் புள்ள சும்மா இருக்க கூடாதா, என்னடா தாத்தா வராரு சொல்லிட்டு என் புள்ள நான் பண்ண குடுக்குண்டு கிட்ட ஓடி போய் தாத்தா எங்க அப்பா 7 பேருக்கு ஜமா எத்துமா எங்க அப்பா அடகலை பண்ணிட்டு நம்ம இன்னும் வரேன். எங்க அம்மா சும்மா இருக்காதான். ஆமா ஆமா அம்மா இன்னும் மூலையில உட்காந்து ஐந்து கிடக்குறாங்க. நல்லா அந்த மனுஷன் திடீர்னு போயிட்டாரு. நம்ம என்ன பண்ண போற ஏது பண்ணணும் ஓன்னு ஐந்து உட்காந்துக்கிறாங்க. ஆமா என் புள்ள சும்மா இருக்க கூடாதா, என்னடா ஆயா அழுகுறாங்க சொல்லிட்டு வெளியே இந்த உள்ள ஓடி போய் ஆயா எங்க அம்மா மூலையில டமாண்டு எங்க அம்மா செத்துட்டாங்க. எத்துமா எங்க அம்மா அடகலை பண்ணிட்டு நம்ம இன்னும் வரேன். நானும் என் முன்னாடி தான் என் முன்னாடி நான் பண்ண 500 குழம்புங்க. நல்லா அந்த மாமியாரும் போயிட்டாரு, நல்லா அந்த மாமியாரும் போயிட்டாங்களே. நம்ம என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் ஓன்னு அழுதுக்குன்னு சாணி வாரி எத்தம் வரா குப்பையில கொட்டலாம். சரி மாம்புள்ள சும்மா இருக்கக்கூடாதா, என்னடா அம்மா அழுதுன்னு போறாங்களே சொல்லிட்டு அவனை அப்ப நான் குடுக்கணும் ஒழுங்கு அம்மா
என் முன்னாடி சாணி கூட டமால் அங்கே போயிட்டான். முன்னாடி செத்துட்டான். எத்துமா என் முன்னாடி அடக்கல பண்ணிட்டு நம்ம ஆட்டு வரேன். இதகத்தி யாரு? நீதான். யார கூட போறேன்? அப்பான்னு ஒண்ணுதான் கூட போறான். நான் கூட போறேன். ஐயோ வயிற்றுல புளி கரைக்குதே. என்னால ஒண்ணும் பண்ண முடியல. நாடா அது நம்மள கூட போற சொல்லிட்டு நானும் அப்பனு ஒரு பக்கம் பாய்ந்து நான் தெருவே போறேன். யா புள்ள சமாள கூடாதா? என்னடா அப்பா அந்த தெரு போறாரு சொல்லிட்டு அவன் இந்த தெருவா ஒரே அப்பா என்ன ஏடா நீ சாவடா? என்ன உனதான் கூப்பிட்டான்? ஆயா சாவடா. நான் எதிர்விட்டு எலும்பு செத்துட்டான். எதிர்விட்டு எலும்பு செத்தான். பாய் மரிச்சு எதிர்விட்டு எலும்பா? அவன் பாய் மரிச்சா போட்டு அவைக்கு வருவதற்கு என்ன நேரம் காட்டுறது சொல்றேன். யார் விட்ட கதை? யார் விட்டு கதை? யார் விட்டு நடந்த கதை? நேத்து ராத்திரி வீட்டுல நடந்த கதை. ஆமா எல்லாம் என் வீட்டு சரி மாட்டான். இந்த நாட்டோட பேர் என்ன? உதயகிரி சாம்ராஜ்யம். இந்த உதயகிரி சாம்ராஜ்யத்திலே கண்டார் 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 நாட்டங்கள்ல வேற ஒரு நாட்டங்கள்ல வேற கண்டகாசூரன் என்றால் அகில உலகமே கண்டகாசூரன் என்ற பெயரோடு 66 கோடி அசுர மக்களுக்கு மனசனாக தானவர தலைவனாக சீரும் சிறப்போடு இந்த உதயகிரி சாம்ராஜ்யத்திலே சிறப்போட சாட்சி கொண்டு வருகிறேன். எனக்கு நீங்க எனக்கு எதிரியா? நீ எதிரியா? கேட்கிற கேள்வி தக்க பதிலே சொல்றது. பதில் சொல்லக்கூடியவன். அந்த சாட்சிக்கு மீறிய சுலகோட் போச்சு. சக்கே தரனானே சக்கே தரனானே சக்கே தரனானே சக்கே தரனானே இப்படி சக்கரேஸ்வரனாக வாழ்ந்து வருகிறேன். ஆமா உதயகிரி அஸ்தகிரி. அஸ்தகிரி என்னுடைய நாடே உதயகிரி. என்னுடைய தம்பி கார்கோடனுடைய நாடு அஸ்தகிரி. அஸ்தகிரி. இந்த உதயகிரி அஸ்தகிரி எப்படி உருவானது சொல்லி பார்க்கலாம். எப்படி உருவாச்சு? டேய் நாங்கள் யார் பெற்ற பிள்ளை தெரியுமா? யாரு? தாரகாசூரனுக்கு பிள்ளைகளாக பிறந்தோம். ஓ தாருக்கு பிறந்தீங்க. தாரகாசூரன். தாரகாசூரன் யாரு? யாரு? டேய் 1008 அண்ணங்களையும் 108 உங்களாக அரசாட்சி புரிந்தாங்க. யாரவன்? யாரு? சூரபத்மன். சூரபத்மன். சூரபத்மனுடைய தம்பி தாரகாசூரன். தாரகாசூரன். தாரகாசூரனுக்கு பிள்ளைகளாக பிறந்தேன். கண்கட் கார்கோடக. வாழ்க வாழ்க. என் பெரிய தந்தை சூரபத்மன் என்ன செய்தான்? தான் பெற்ற வரத்தால் தேவர்களை அடித்து எப்சை புரிந்தான். தேவர்களை ஒன்று சேர்ந்து யாரு? அந்த முக்கன் மூச்சிருக்கிற சிவபெருமான் அவரிடத்துல முறையிட்டாங்க. சிவனுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து சரவண பொய்கையிலே 6 தீப்பொறிகளாக 6 தாமரை பூவிலே 6 குழந்தைகளாக பிறந்தார். யாரவன்? ஆறுமுகன். கண்டன். கண்டமன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒட்டஜான் எங்கள் குலத்தையே கருவறுத்து விட்டான். படை திரட்டி வந்தான் சூரபத்மனை அழிப்பதற்காக. என் தந்தை தாரகாசூரன் தவஞ்சி மலையாக வழிமறித்தான். தவஞ்சி மலையாக யாருக்காக உடனே என்ன செய்தான்? முருகன் என்று சொல்லக்கூடிய மோசக்காரன் கரத்திலே இந்த தாய்ப்பொருள் சக்தி வேளாண் தவஞ்சி மலையில் புலமாக பிறந்தான். கீழ் திசையிலே பாதி மலை சாய்ந்தது. அந்த திசையிலே உதயமாகும். அது உதயகிரி. பாதி மலை மேற்கே சாய்ந்தது. சூரியன் அஸ்தமாகும் இடம் அஸ்தகிரி. இப்படி உதயகிரி அஸ்தகிரி சாம்ராஜ்யத்தை சீரும் சிறப்பு அரசாட்சி கொண்டு வருகிறோம். என்னுடைய தம்பி கார்கோடனை பார்க்கப்பட்டோம்.